ஹாய்ங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பிரியா சரவணா பேசுறேங்க. இன்னைக்கு எங்க பொண்ணுங்க வந்து படிக்கிற ஸ்கூல்ல ஆண்டு விழா வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்க எல்லாருமே போயிருந்தோம். எல்லா பேரண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. இதில 9த் படிக்கிற வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பா டான்ஸ் காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் குட்டி பொண்ணு ஆடுறாங்க. பெரிய பொண்ணு 10த் அப்படிங்கிறனால அவங்க வந்து டான்ஸ்ல இல்ல. சின்ன பொண்ணு ஆட போறாங்க. கரெக்ட்டா நாங்க போகையில மணி வந்து 4 இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லாவே வெயிலா இருந்தது. வெயில்ல தான் எல்லாரும் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் ஆனது அந்த வெயில் வந்து போயிருச்சுங்க. வெயில் போனதுக்கப்புறம் தான் டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்கலாம் பேசினாங்க. இப்ப பேசிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருக்காங்க இல்லைங்களா? கப்பலோட்டிய தமிழர். அவங்களுடைய குடும்பத்தில ஒருத்தவங்க. இப்ப இருக்கக்கூடியவங்க. அவங்க தான் வந்து வ.உ. சிதம்பரனார பத்தி நமக்கு தெரியாத நெறைய விஷயங்கள பத்தி சொன்னாங்க. அவங்களுடைய பிறப்பிலிருந்து அவங்க எவ்வளோ காலங்கள் ஜெயில்ல இருந்தாங்க, எவ்வளோ காலங்கள் வந்து மக்களுக்கு சேவை பண்ணாங்க வழக்கறிஞரா இருந்து. அத பத்தியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா கவர்னர் அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து சிறப்புரையாற்றுனாங்க. ஸ்பீச் எல்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறமா, போன வருஷத்துல எல்லாம் நல்லா படிச்சு நெறைய மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டு, இந்த வருஷம் நெறைய மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் விருதுகள் வந்து வழங்குனாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து 3 பேர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து வரலாம் அப்படிங்கிற மாரி அவங்க ஏற்கனவே டோக்கன் குடுத்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. நாங்க 2 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. 2 பொண்ணுங்க அங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறனால மொத்தமா 6 பேர் வந்து போலாம். இப்போ குழந்தைகள் இல்லாம மொத்தமா 4 பேர் இருக்கலாம். அந்த மாரி வந்து டோக்கன் குடுத்துருந்தாங்க. நான் ஒருத்தவங்க மட்டும் தான் போயிருந்தேன். வீட்டுக்காருக்கு வந்து ஒர்க் இருந்தது அப்படிங்கிறனால அவரு வரல. சரி அந்த டோக்கன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எங்க மாமா குடும்பத்த இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்திருந்தாங்க. மாமா, அத்தை பொண்ணு 3 பேரும் வந்திருந்தாங்க. அங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் பொழுதே வந்து, இங்க நெறைய திங்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி குடுத்தோம். என் பொண்ணுங்களுக்கும் வாங்கி குடுத்தோம். பொண்ணுங்கள வந்து வாலண்டியரா போட்டுட்டாங்க. நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க இல்லைங்களா? அவங்களையெல்லாம் பார்த்து கரெக்ட்டா மேல ஏத்தி, மேடை மேல ஏத்தி, கீழ வந்து இறக்கி விட்டு, அந்த மாதிரி குழந்தைகள பார்த்துக்கக்கூடிய பொறுப்புல வந்து விட்டுட்டாங்க. டான்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரா ஆடுனாங்க எல்லா குழந்தைகளுமே. டான்ஸ் சொல்லிக் குடுக்குறக்கு அப்படின்னு வெளியிலருந்து ஆட்கள் வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்வளோ சூப்பரா ஆடுனாங்க. சின்ன குழந்தைகள் எல்கேஜி படிக்கிற குழந்தைகள்லேருந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுனாங்க. அவங்க சின்ன குழந்தைகளா ஆடுறத பார்க்கும்போது அவ்வளோ இன்னசென்ட்டா அவ்வளோ அழகா இருந்தது. பெரிய குழந்தைக இப்ப என் பொண்ணு பார்த்தீங்கன்னா 4த் ஸ்டாண்டர்ட் தான். ஆனா அவங்க 4த் ஸ்டாண்டர்ட்ல அவங்க எல்லாருமே ஆடுனது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா ஆடுனாங்க. பார்க்கறக்கே ரொம்ப அந்த டான்ஸ் கத்துக்கிட்டு வருஷக்கணக்குல கத்துக்கிட்டு ஆடுறவங்க எப்படி ஆடுவாங்களோ, அந்த அளவுக்கு நல்லா நீட்டா ஆடுனாங்க எல்லாருமே. பரதநாட்டிய நிகழ்ச்சி இந்த மாதிரி நெறைய டான்ஸ் வகை இருந்ததுங்க. கும்மி ஆட்டம் கூட இருந்தது. பட் ஒவ்வொரு சாங்குக்குமே வந்து நான் சாங் வந்து போட முடியாது. காப்பிரைட் இஷ்யூ வந்துரும் அப்படிங்கிறனால நான் சாங் வந்து இதில நான் ப்ளே பண்ணல. எங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு பார்க்கறக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறனால, ஒவ்வொன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டே இருந்தோம். நானும் எங்க மாமா பொண்ணும் ஒவ்வொன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டே இருந்தோம்.
டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்ததுங்க. எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க எங்க பக்கத்து வீட்டு அக்கா. அதே மாதிரி எங்க அத்தை, என் மாமா எல்லாம் பின்னாடி சீட்ல உட்காந்துருந்தாங்க. எனக்கு இங்க உட்காந்தா தான் நல்லா தெரியுது அப்படிங்கிறனால நான் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன். சிவன் டான்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பரா ஆடுனாங்க. பார்க்கும்பொழுதே அவ்வளோ புல்லரிச்சுது. இந்த டான்ஸ் முடிஞ்சதுன்னு தான் என் பொண்ணு ஆடுற டான்ஸ் வந்து வந்ததுங்க. இந்த டான்ஸ்க்கு அதுக்கப்புறமா. காப்பிரைட் இஷ்யூ வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணுடைய டான்ஸ்க்கு உண்டான பாட்டு மட்டும் நான் போடுறேங்க. காப்பிரைட்டு பெருசாக இன்னொரு சேனலுக்கு பாதிப்பாகிற அளவுக்கு வராது அப்படிங்கிறனால. இதுதான் என் சின்ன பொண்ணு ஆடின டான்ஸுங்க. இது ஏதோ வேற மொழி டான்ஸ் இது பாட்டு தான். ஆனால் என்ன பாட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் ஸ்டெப்பெல்லாம் சூப்பராக ஆடினாங்க பாப்பா. பார்க்கும்பொழுதே அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஆனால் வீடியோ தான் என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. Echoes the heartbeat of the land. அவ்வளோதாங்க. ஃபுல் பாட்டுமே நான் போடலை. ஃபுல் பாட்டும் போடாமல் ஓரளவுக்கு வந்து பாட்டு வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து பாட்டை வந்து கட் பண்ணிட்டேன். இதில் சென்ட்ரல் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்னுடைய பொண்ணு. அதாவது ஃபஸ்ட்டு லைனில் சென்ட்ரல் ஆடிட்டு இருப்பாங்க, அவங்க தான். இது வந்து ஏதோ கையில் வந்து ஒரு மாதிரி வச்சு ஆடினாங்க. கடைசி ஆடின இந்த டான்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க. இது வந்து காந்தாராஜன் டான்ஸ் இருக்கு இல்லைங்களா, காந்தாரா படம் அந்த மாதிரி கெட்டப் போட்டு வந்து பெர்ஃபார்மெண்ட் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட்டாக அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது.
டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சது நாங்கள் சாப்பிட போயிட்டோங்க. நாங்கள் டோக்கன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொடுத்தது எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 2 சப்பாத்தி, மல்லி சாதம், அப்புறம் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பையில நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்போ அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போனோம்.